நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அது ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம். ஆனால் அந்த பழக்கம் முக்கால்வாசி எல்லார்கிட்டயுமே இருக்குது. நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு போவோம். அந்த காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லிடுவோம்னா, இன்றைக்கி யார் முகத்தில் முழித்தோம், இன்றைக்கி அவங்க முகத்தில் முழிச்சது தான் நமக்கு ராசியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அன்றைக்கி யாராவது எதிரில் வந்திருந்தாலோ, இல்லை அவங்க அவங்க தான் அபசகுனம், அவங்க சகுனம் சரியில்லை, இவங்க வந்ததுனால தான் நமக்கு காரியம் நடக்கலை அப்படின்னு நமக்கு ஒரு காரியம் நடக்காததுக்கு ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிப்போம். அது நான் அந்த ப்ளேமை நம்ம அன்றைக்கி காலையில் யாரை பார்த்தோமோ அவங்க பேர்லேயோ இல்லை எதிர்க்க வந்தவங்க பேர்லேயோ அப்படி தான் போடுவோம். அதே மாதிரி அவங்க நம்மளை சொன்னால் நமக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்றது நம்ம யோசிச்சே பார்க்குறதில்ல. ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி ப்ளேம் பண்ணுவோம். இப்போ சமீபத்தில் ஒரு தெனாலிராமனுடைய கதை படிச்சுட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ராஜா இருக்கார். அந்த ஊரில் ராமையான்னு ஒரு ஆள் இருக்கார். அவரை எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப அன்லக்கி பர்சன். அவர் கூட இருந்தால் நமக்கும் அந்த அன்லக்கு தொத்திக்கும், அவர் முகத்தில் முழிச்சா அன்றைக்கி ஒரு வேலையுமே நடக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ராஜாவுக்கு. அப்போ ராஜாக்கே ஒரு ஆன்சைட்டி, என்ன தான் அது, ஒரு அந்த ஆளை கூட்டிகிட்டு நம்ம வச்சு பார்த்துடணும், நம்ம அதை சோதித்து பார்த்துடலாம், என்ன தான் நடக்குது நமக்குன்னு பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமையா கூட்டிகிட்டு அன்றைக்கி தங்க வச்சிடுறாரு. காலையில் உன் முகத்தில் தான் முழிக்க போகிறேன், இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு காலையில் எழுந்துக்கிறாரு. காலையில் எழுந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிரமாதமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இவர் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த ஸ்பூனை எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறாரு. அப்போ ஒரு பெரிய ஈ உட்காந்துடுது அதில். அது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அருவருப்பாயிடுது. அவங்கெல்லாம் எல்லாம் பதறி போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த பெரிய அந்த ஃபீஸ்ட்டை எடுத்துகிட்டு நாங்கள் வேறு பண்ணி கொடுக்குறோன்றாங்க. அவர் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய்ட்றாரு. சாப்பிடாமலே எழுந்து போய்ட்றாரு. மத்தியானம் அவருக்கு பிடித்தமான வேறு வேறு உணவுகளெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறாங்க. அவருக்கு அந்த காலையில் பார்த்த அந்த ஞாபகம் தான் வருது. அவரால் மத்தியானமும் சாப்பிட முடியல. வேண்டாம் எனக்கு சாப்பாடே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, இந்த ராமையா கூட இன்றைக்கி காலையில் ராமையாவை தானே எழுந்து பார்த்தோம் நம்ம, இன்றைக்கி கரெக்டாக நமக்கு இதெல்லாம் நடந்திருக்குது. நிஜமாலுமே அவன் ஒரு அன்லக்கி பர்சன் தான். நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருந்தது கிடையாது. இன்றைக்கி நம்மளால் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆகிருக்கு. காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல, இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு, அது இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. மந்திரியெல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு, அவனுக்கு உடனடியாக அவனுக்கு அவனுடைய தலையை சீவிடலாம். அவன் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். அவன் இருந்து யாருக்கு என்ன பயன்? அவனால் நிறைய பேருக்கு அன்லக்கியாக தானே ஆகுது. அப்படி ஒரு பர்சன் எதுக்கு இருக்கணும்? அவனை சாவடிச்சிடலாம், அவன் தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்பா சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு அவங்க போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ அவனை இழுத்துட்டு வரும்பொழுது அந்த ஆள் தற்செயலாக தெனாலிராமன் பார்க்குறாரு. பார்த்துட்டு தெனாலிராமன்கிட்ட சொல்கிறாரு, இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்னை சாகடிக்க சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு, ராமையா காதில் ஒரு விஷயத்த சொல்கிறார். சொல்லிவிட்டு இதை நீ ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இவருக்கு தூக்கு கயிறு மாட்டுறதுக்காக எல்லாம் கொண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் நிற்கிறாங்க. அப்போது ராஜாவுடைய ப்ரெசன்ஸில் தான் அது நடக்குது. ராஜா உட்காரும் பொழுது கடைசி ஆசை என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ராஜா. அப்போது இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ராமையா, நான் ரொம்ப அன்லக்கி பர்சன்னு என் முகத்தில் நீங்கள் முழிச்சிட்டு இன்றைக்கெல்லாம் சாப்பிடவே முடியாமல், காலையிலையும் சாப்பாடு இல்லாமல் மத்தியானம் சாப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்பட்டுட்ருக்கீங்க. அது பரவாயில்ல, நான் போனால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான ஆள். நீங்கள் உங்கள் முகத்தில் தான் நான் முழித்தேன் இன்றைக்கி. என் உயிரே போகுது. அப்போது ஒரு சாப்பாடு போனால் கூட பரவாயில்ல, ஒருத்தருடைய முகத்தில் முழிச்சதுனால ஒருத்தருக்கு உயிரே போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய அன்லக்கு அப்படின்னு சொல்கிறான். ராஜாவுக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு. ஐயோ நம்மளையே அன்லக்கின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு, ஐயோ இது மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஆர்டர் பண்ணுறாரு. அவ்வளோ கோல்ட் காயின்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் அவனுக்கு கொடுங்க, தூக்கு கேன்சல் பண்ணுங்க,
அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப கௌரவமாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து கோல்டு காயின்ஸு ரூபாய் எல்லாம் கொடுத்து அவனை திருப்பி அனுப்புகிறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக போகிறான். ஸோ தெனாலிராமன் வந்து அவனுடைய தூக்கையும் நிறுத்திட்டாரு. ப்ளஸ் எல்லாரும் அன்லக்கின்னு சொன்ன ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஒரு லக்கியாக இவ்வளோ திங்ஸ் வர மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் அந்த கதை. ஸோ இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயந்தான். லக் அன்லக்குன்றதெல்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடாது. அதில் பிலீவ் போச்சுன்னா அன்னெசரிலி நம்ம நல்ல பீப்புளெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு லக்குன்னு சொல்கிறது, நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், அது நடக்கலை, அவ்வளோதான். அதுக்கு வந்து இன்னொருத்தர காரணமாக சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த கதைக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.